ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். நெக்ஸ்ட் இயர்க்கு பார்த்தோம்னா, அதாவது 2025க்கு மார்ச் மாசம். அதுக்கு டிடிடி தரிசன டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் தரிசன டிக்கெட்டோட போய் பெருமாள போய் பாருங்க. புரியுதுங்களா? தரிசனம் டிக்கெட் இல்லாம போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கும்பலா இருக்கும், ரஷ்ஷா இருக்கும். அதனால தரிசனம் டிக்கெட் இல்லாம போய் பெருமாள போய் பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு காலையில அதாவது 18ஆம் தேதி எலக்ட்ரானிக் டிப் சேவா ஓப்பன் பண்றாங்க. இந்த டிப் சேவால கலந்துக்கிறவங்க பெருமாள போய் ரொம்ப பக்கத்திலேயே போய் பார்க்கலாம். அதாவது குலசேகரப்படி வரைக்கும் பக்கத்திலேயே போய் பெருமாள போய் பார்க்கலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் இலவசம். அதாவது கம்ப்ளீட்டா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஆதார் நம்பர் வச்சு 2 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, சுப்ரபாத சேவா, தோமாலா சேவா, அஷ்டதான பத்மாராதன சேவா, இந்த மாரி சேவாஸ்லாம் இருக்கு. இதுல கலந்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பெருமாள ரொம்ப பக்கத்திலேயே நம்ம போய் பார்க்கலாம். இந்த சான்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காது. லக்கி டிப்ல செலக்ட் ஆகுறவங்களுக்கு இந்த சான்ஸ் ரொம்ப ரொம்ப கிடைக்கும். அதனால பக்தர்கள் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 10 மணியிலிருந்து, அதாவது 18ஆம் தேதி காலையில 10 மணியிலிருந்து 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். அதனால பக்தர்கள் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இந்த லக்கி டிப்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 21ஆம் தேதி காலையில, அதாவது 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு குலுக்கல் நடக்கும். இதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் டிடிடில இருந்து. இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல, அதாவது இந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆகிறவங்க 21ஆம் தேதி காலையில 12 மணிக்கு குலுக்கல் நடக்கும் ஆன்லைன்ல. இதுல பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெசேஜ் வரும். இதுல நம்ம ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெருமாள போய் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவாஸ் ஓப்பன் பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவாஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்றாங்க காலையில 10 மணிக்கு. அதனால டிக்கெட் புக் பண்றவங்க இதுல புக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலம் 21ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஆன்லைன் சேவா ஓப்பன் பண்றாங்க. இதே இதுல பார்த்தீங்கன்னா, பெருமாள சேவாஸ் நம்ம போய் நேர்ல போய் பார்க்க முடியாது. ஆன்லைன்ல நம்ம பார்க்கலாம். அப்படி இல்ல பார்த்தீங்கன்னா, ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் இந்த டிக்கெட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ₹500. அதே மாரி சகஸ்ர தீப அலங்கார சேவா, ஆர்ஜித சேவாஸ்ல சகஸ்ர தீப அலங்கார சேவா, கல்யாண உற்சவம் இந்த மாரி சேவாஸ் இருக்கு. நீங்க போய் பெருமாள போய் பார்க்கலாம். 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசத்துக்கான அங்க பிரதர்சனம் டிக்கெட் ஓப்பன் பண்றாங்க டிடிடி. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அதனால குயிக்கா இந்த டிக்கெட் சீக்கிரமா க்ளோஸ் ஆயிரும். அதனால பக்தர்கள் சீக்கிரமா புக் பண்ணிடுங்க. அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பிசிக்கலி சேலஞ்சுடு, ஹேண்டிகேப்டு, சீனியர் சிட்டிசன் இதுக்கான டிக்கெட் ஓப்பன் பண்றாங்க. இதுவும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அதனால இதுவும் சீக்கிரமா ஃபுல் ஆயிரும். அதனால சீக்கிரமா பக்தர்கள் புக் பண்ணிக்கங்க. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்சனம் டிடிடி ஓப்பன் பண்றாங்க இந்த டிக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. மேக்ஸிமம் 6 ஒரு செல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் இந்த டிக்கெட்ல புக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜிபேல கூட புக் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே இந்த மாரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாரி யுபிஐ இதெல்லாம் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு மத்தியானம் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்றாங்க. இதுக்கான எப்படி புக் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் புக் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க மட்டும் தான் ஆன்லைன்ல அதாவது அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். அது ஏன் அப்படி புக் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ மார்ச் மாசம் 5ஆம் தேதி ஒரு பக்தர் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மார்ச் மாசத்துக்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி தரிசனம் டிக்கெட்
அதாவது 5ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தரிசனம் அப்படின்னா, அதாவது 4ஆம் தேதி அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். 5ஆம் தேதிக்கான அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். 2 டேஸ் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதனால வந்துட்டு பக்தர்கள் வந்து எந்த டேட்ல வந்து புக் பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் வந்துட்டு திருமலையிலயும், கீழ திருப்பதியிலயும், கீழ் திருப்பதியிலும் அட் அ டயத்துல அந்த 2 இடத்துலயும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால வந்து பக்தர்கள் வந்து ஒரு இடத்துல தான் வந்துட்டு டிக்கெட் வந்து அதாவது ரூம் வந்து புக் பண்ண முடியும். 2 இடத்துல ரூம் புக் பண்ண முடியாது. இப்போ முன்ன மாரி எல்லாமே மாத்திட்டாங்க டிடிடி. அதனால வந்துட்டு பக்தர்கள் கீழ் திருப்பதியில அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவாசம், சீனிவாசா சீனிவாசா காட்டேஜ் இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்துட்டு ரூம் கிடைக்குதான்னு பார்த்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, திருமலையில ரூம் புக் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு பக்தர்கள் வந்து எந்தவித சங்கடமும் இல்லாம பெருமாள போய் பார்த்துட்டு ரூம்ல வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? அதனால வந்துட்டு பக்தர்கள் வந்து நான் சொன்ன மாரி வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கங்க. பக்தர்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்துட்டு தரிசனத்துக்கு டிடிடி தரிசனம் பெருமாள போய் பார்க்க போறோம் அப்படிங்கிறத தரிசனத்துக்கு போறவங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒரு 6 பேர் இருக்காங்களா? 6 பேர் வந்துட்டு ஒரு டைரியில வந்துட்டு பேரு, அவங்களுடைய ஏஜ், ஆ ஆதார் நம்பர் இது வந்துட்டு ஒரு வரிசையா எழுதி வச்சுக்கீங்க. நீங்க பாட்டுக்கு தனித்தனியா வந்துட்டு ஒவ்வொரு ஆதார் கார்டையும் வச்சு டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா, உங்களால வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டா புக் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு டைரியில நீங்க வந்துட்டு ஒன் பை ஒன்னா லிஸ்ட் எழுதி வச்சுக்கீங்க. உதாரணமா வந்துட்டு ஒரு 3 பேர் தான் தரிசனம் பெருமாள போய் பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 3 பேத்துக்குரிய பேரு, வயசு, ஆதார் நம்பர் இத நீங்க எழுதி வச்சுக்கங்க. எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்பெஷாலிட்டி தரிசனம் வருது இல்லைங்களா? அந்த ஓப்பன் பண்றோம் இல்லையா? அதுல வந்துட்டு நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களால அது வந்து பண்ண முடியும். நீங்க வந்து சாதாரணமா வந்துட்டு ஆதார் கார்ட கையில வச்சுக்கிட்டு நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்குள்ளயே குழப்பம் ஏற்படும். அதனால வந்துட்டு நோட்ல வந்து தெளிவா எழுதி வச்சுக்கிட்டு, டிக்கெட் வந்து புக் பண்ணுங்க. அதே மாரி அக்காமடேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்துட்டு அதாவது 24ஆம் தேதி காலையில ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணுவோம். 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் ஓப்பன் பண்றாங்க. அக்காமடேஷனுக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே அதாவது காலையில வந்துட்டு யார் யாரெல்லாம் தரிசனத்துக்கு போறாங்களோ, அவங்க பேர் லிஸ்ட்லாம் வந்துட்டு அதிலேயே வந்துருச்சு. அதனால வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ற ஆப்ஷன் தான் இருக்கு. அதனால வந்துட்டு சீக்கிரமா கிடைக்க ரூம் கிடைக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஜிபேல வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, யுபிஐ இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்துட்டு நீங்க டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். போட்ட உடனே டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் ஆகுது. சர்வரும் ரொம்ப குயிக்கா நல்லா தான் இருக்கு. அதனால வந்து பக்தர்கள் வந்து நல்லபடியா புக் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் டிக்கெட் வந்து கிடைக்க பெருமாள் அருள் கிடைக்கட்டும். எல்லாத்துக்கும் டிக்கெட் வந்து பெருமாள் அருளோடு கிடைக்கட்டும். ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்துட்டு டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளோட அப்டேட்ஸ்லாம் வந்து உங்கள வந்து சேரும். ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம்.